ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான அழகான ஒரு விலாக் தான் பார்க்க போகிறோம். இந்த விலாக் பார்த்திங்கன்னா போன சாட்டர்டே சண்டே எடுத்தது. சாட்டர்டே சண்டே பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் நாங்கள் கவர் பண்ணோம். வெள்ளனை நாங்கள் கிளம்பிட்டோம். அதனால் பார்த்திங்கன்னா நிறைய இடங்கள் கவர் பண்ண முடிஞ்சிச்சு. அப்படி நாங்கள் போன ஒரு குழுன்னு ஒரு ஏரியாவுக்கு தான் நாங்கள் போனோம். அந்த இடம் என்னன்னு பார்த்திங்கன்னா கஞ்சனாபுரி. சோன்பூரியிலேருந்து நாங்கள் தங்கியிருக்க இடத்துலேருந்து ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவல் பண்ணோம்னா ஒரு அழகான பசுமையான ஒரு சூப்பரான இடம், குழுன்னு இருக்கிற பிளேசஸ் தான் கஞ்சனாபுரி. அந்த இடத்துக்கு தான் இப்போ நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். சாட்டர்டே மார்னிங் பார்த்திங்கன்னா ஒரு 4:30 மணிக்கு ஃபஜர் தொழுது முடித்த உடனேயும் நாங்கள் 6 மணிக்கெல்லாம் கிளம்பிட்டோம். ஏன்னா 8 மணிக்கெல்லாம் பார்த்திங்கன்னா சூரியன் எட்டி பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு, சரியாக சுட்டெரிக்கவும் ஆரம்பிச்சிடுறாரு சூரியன். அதனால் திடீர்னு மழை பெய்யுது, திடீர்னு வெயில் அடிக்குது. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா சாட்டர்டே என்ன மாதிரியான கிளைமேட் இருக்கும் அப்படின்னு தெரியலை. நம்ம 6 மணிக்கெல்லாம் கிளம்பிடுவோம் அப்படின்னு முடிவு பண்ணிவிட்டு 6 மணிக்கு கிளம்பியாச்சு. வெள்ளிக்கிழமை நைட்டே பார்த்திங்கன்னா நான் லெமன் ரைஸும் பீஃப் கிரேவியும் பார்த்திங்கன்னா செஞ்சு வச்சுட்டேன். அதனால் பிரச்சனை இல்லை. காலையில் எடுத்துகிட்டு சாப்பாடெல்லாம் கட்டிட்டு குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸு ப்ரெட்டு தேவையானது எல்லாம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம போகிறது பார்த்திங்கன்னா குகைக்கு போகிறோம். ரொம்ப ஃபேமஸாக இருக்குல்ல, இப்போ ரொம்ப ஃபேமஸாக போய்கிட்டு இருக்கிறது பார்த்திங்கன்னா குகை தான். மஞ்சுமல் பாய்ஸ் படம் வந்ததுக்கப்புறமா ஃபுல்லாக குணா குகை முதற்கொண்டு எல்லாமே ஃபேமஸ் ஆயிடுச்சு. குணா படமும் ஃபேமஸ் ஆயிடுச்சு. ஸோ அதனால் ஒரு இங்கே ஊரில் பார்த்திங்கன்னா தாய்லாந்தில் புத்த மதத்தை தான் ரொம்ப வழிபடுறாங்க. புத்த கோயில்கள் இங்கே ரொம்ப நிறையா இருக்குது. நிறைய புத்த கோயில்கள் இங்கே ஃபேமஸான புத்த கோயில்கள் நிறையா இருந்தாலும் இந்த குகை கோயில் பார்த்திங்கன்னா ரொம்ப ஃபேமஸானது. அந்த குகை கோயிலுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம். இங்கேருந்து ஒரு 4.5 மணி நேரம் ட்ராவல். 6 மணிக்கு அங்கே எடுத்தோன்னா 11 மணிக்கு பார்த்திங்கன்னா குகைக்கு ரீச் ஆயிடலாம் அப்படின்ட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. சரி, ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இயற்கை காட்சிகள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா ரசிச்சுட்டே போய்கிட்டு இருந்தோம். இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதுக்கு அங்கிட்டு பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். நான் ஃபுல்லாக ஒரே வீடியோவாக மேக் பண்ணலாமான்னு பார்த்தேன். ஆனால் ரொம்ப லாங்காக இருந்துச்சு, லாங் வீடியோவாக இருந்துச்சு. சரி, ஓகே, தனித்தனியாக வீடியோ போட்டால் தான் இது பார்க்குற உங்களுக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். கொஞ்ச நேரம் தான் நம்மளுக்கு பார்க்குற டைம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் தான் கிடைக்கு வீடியோ பார்க்குற டைம். ஸோ அதில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இடமும் போகிற இடங்கள் எல்லாமே 2.5 மணி நேரம் 2 மணி நேரம் ஆச்சு. அதனால தனித்தனியாக வீடியோவாக போட்டிருக்கேன். மிஸ் பண்ணாமல் இதுக்கு அங்கிட்டு எல்லா வீடியோவுமே நீங்கள் பாருங்கள். இந்த வீடியோவும் ஃபுல்லாகவே பாருங்கள். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ட்ராவல் பண்ணி ஒரு 2 மணி நேரம் ஆயிடுச்சு. கிட்டத்தில் நெருங்கிட்டோம். இன்னும் ஒரு 2 மணி நேரம் ட்ராவல் இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா கேஎஃப்சி ரொம்ப பிரபலங்க. அங்கங்கே கேஎஃப்சி வச்சுருக்காங்க. காஞ்சனாபுரின்னு போர்டு வந்துருச்சு. நம்ம கிட்டத்தில் நெருங்கிட்டோம். இன்னும் 1 hour ஆகும் அங்கே போகிறதுக்கு. இப்போ டைம் பார்த்திங்கன்னா மணி 9 மணி ஆகுது. அதுக்குள்ளே பக்கத்தில் ஒரு பிளேஸ் இருக்குது, அதை பார்த்துட்டு போயிடலாம், அதையும் கொஞ்சம் கவர் பண்ணிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹஸ்பண்ட் சொன்னாங்க. இங்கே ரொம்ப உதவுறது இந்த கூகுள் மேப் தாங்க. வேறு வழியெலாம் நம்மளுக்கு தெரியாது. ஸோ இந்த கூகுள் மேப்பை போட்டு விட்டோம்னா அழகாக வழிகாட்டிடும், சூப்பராக போயிடலாம். இங்கே பார்த்தீங்களா பாலத்தை பார்த்தீங்களா? இங்கே மேலே இருந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பக்கமும் ஒரு 10 பாலம் பிரியுதுங்க. 10 ரோடு இருக்குது. பைக்கு போகிறதுக்கு ஒரு ரோடு, கார் போகிறதுக்கு இந்த பக்கம் போகுது, போகிற சைட்லேயே வரமாட்டேங்குது, அது எந்த பக்கமும் போகுது. ஒவ்வொன்றா அப்படியே பார்த்திங்கன்னா ரோடு பிரித்து விட்டுட்டே இருக்காங்க. அவ்வளோ அழகாக இருந்துச்சு. அதனால தான் பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லாமல் இருக்கிறனால தான் சீக்கிரமாக இடத்த ரீச் பண்ண முடியுதுங்க. இந்த இடம் பச்சை பசுமையாக இருக்கே, இது கார்டன்னு பார்க்குறீங்களா? இது கார்டன் இல்லைங்க. இராணுவத்தில் இறந்து போனாங்க இல்லையா, அவங்களுடைய உடல்கள் எல்லாமே இங்கே தான் அடக்கம் செஞ்சுருக்காங்க. அந்த இடம் தான் இது. ரொம்ப மரியாதையான பிளேஸாக இதை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. நிறைய பேர் விசிட் பண்ணிட்டு போகிறாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா குழந்தைங்க இறங்க வேணாம், இங்கேருந்தே பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரி, பார்த்துட்டு அவங்களுக்கு குகைக்கு போகணும் அப்படின்ட்டு ஒரு ஆர்வம் ஆயிடுச்சு. அதனால் அங்கேருந்து கிளம்பி ஒரு 1 மணி நேரத்தில் பார்த்திங்கன்னா இங்கே ரீச் ஆகிட்டோம். சொன்ன டயத்துக்கு 1 மணி நேரத்துக்கு முன்னாடியே பார்த்திங்கன்னா ரீச் ஆகிட்டோம். இங்கே மெயினாக பார்த்திங்கன்னா டிராஃபிக் இல்லைங்க. அதனால தான் ஒரு இடத்துக்கு நம்ம கரெக்டான டயத்துக்கு ரீச் ஆக முடியுது. கார் நாங்கள் பார்க் பண்ணியாச்சு. பார்க் பண்ணிவிட்டு இப்போ நடந்து போயிட்டுருக்கோம். கார் பார்க் பண்ணுற இடம் ஒரு இடத்துல இருக்குங்க. ஆனால் மெயின் கேட்டு பார்த்திங்கன்னா எங்கேயோ இருக்கும்.
உள்ளே வந்து கோயில் பார்த்திங்கன்னா அழகாக வந்து இந்த போதி தர்மர் இருப்பாங்களா அந்த மாதிரி வந்து செட் பண்ணி வச்சுருந்தாங்க. டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கு பார்த்திங்கன்னா 30 பாத்து. என் சின்ன பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா 5 வயசுன்றனால அவளுக்கு மட்டும் டிக்கெட் கிடையாது. எனக்கு, பெரிய பொண்ணுக்கு, ஹஸ்பண்டுக்கு 3 பேருக்கு வந்து டிக்கெட்டு 30 பாத்து எடுத்துகிட்டு வந்து உள்ளே நடந்து போகணும். நடந்து போயிட்டு இது வரைக்கும் நல்லா தாங்க அப்படியே வீடியோ எடுத்துகிட்டு நடந்து போய்கிட்டே இருந்தோம். அப்புறம் தான் பார்த்தா ஃபோட்டோ எடுக்கலாம், நம்ம மட்டும்தான் போகிறோம் அப்படின்ட்டு ஒரு சைலண்ட்டாக சத்தமுமே இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் லைட்டாக வந்து பயம் வந்துச்சு, யாருமே வரல அப்படின்ட்டு. ஹஸ்பண்ட் சொன்னாங்க இதுக்கு மேல் தான் வந்துக்கிட்டே இருப்பாங்க, நம்ம கொஞ்சம் சீக்கிரமாகவே வந்துட்டோம் அப்படின்ட்டு. சரி அப்படின்ட்டு ஃபோட்டோ மெதுவாக எடுத்துக்கிட்டே அப்படியே நகண்டு போவோம் அப்படின்ட்டு போய்கிட்டு இருந்தோம். பிக் பாஸில் வந்து கமல் சார் சொன்ன மாதிரி ஆரம்பிக்கலாமா அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலிங் வந்து இப்போ தான் வந்துச்சு. ஸ்டார்ட் பண்ண உள்ளே போக போக தான் பார்த்தீங்கன்னா அமைதியான சூழலுங்க. அப்படியே மெதுவாக நடந்து போய்கிட்டே இருந்தோம். ஸ்பீடாக நடக்க வேணாம் அப்படின்ட்டு. எங்கே இருக்குது பாருங்கள் குகை, இன்னும் வந்து நடந்து போய்கிட்டே இருந்தோம். இதுக்கு அப்புறமா தாங்க வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக செம்ம த்ரில்லாக போய்கிட்டு இருந்துச்சு. ஸோ என்ன சார் இது வெனஸ்டே டியூஸ்டே மண்டே டியூஸ்டே எழுதி வச்சுருக்காங்களே, இதெல்லாம் என்னக்குள்ளே போக ஸ்டார்ட் பண்ணலாம் வாங்க. மண்டே இந்த சாமி, டியூஸ்டே இந்த சாமியா? ஏதோ உண்டியல், ஏதோ ஒரு ட்ரஸ்ட்டுக்கு போகிற மாதிரி தெரியுது. கந்தசாமி, ராமசாமி, போதி தர்மர் உட்காந்துருப்பாங்களா அந்த கோகை மாதிரி. சார் வலிக்கிருமா? நான் வேற ஹீல்ஸ் போட்டிருக்கேன். இதுக்குள்ள இருந்தா நீங்க எடுத்து அனுப்புனீங்களா? சார் அது ரொம்ப உள்ளே போகும், எனக்கு ஃப்ரைடே ஈவினிங் பார்த்தீங்கன்னா ஹஸ்பண்ட் கிட்ட கேட்டேன் சாட்டர்டே சண்டே வந்து என்ன பிளான் அப்படின்னு கேட்டேன். அதுக்கு அவங்க வந்து பார்த்தீங்கன்னா காஞ்சனா பூரி அப்படின்ட்டு வந்து சொன்னாங்க. அப்போவே காஞ்சனான்ற பேரை கேட்டாலே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு பேய் படம் தான் ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு சொன்னாங்க. என்ன காஞ்சனா பூரினா எப்படி இருக்கும்னு கேட்டேன். ஃபுல்லாகவே அவங்க சொன்னாங்க த்ரில்லிங்காக இருக்கும் எல்லா பிளேசஸுமே. அவங்க சொன்னதுக்கு ஏற்ற மாதிரி இந்த காஞ்சனா பூரி பார்த்தீங்கன்னா எல்லா பிளேசஸுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப த்ரில்லிங்காக அட்வென்ச்சராக ரொம்ப நல்லா இருந்துச்சு. அந்த இன்ட்ரெஸ்டிங்கான பிளேசஸ்லாம் வந்து மிஸ் பண்ணக்கூடாது, உங்களோட கண்டிப்பாக ஷேர் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு தான் நான் வந்து ஷேர் பண்ணி அழகாக வந்து கவர் பண்ணி நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வாங்க த்ரில்லரை வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க. இந்த குகையோடைய நேம் பார்த்தீங்கன்னா பிரபுத்த சல்யாட் கேவ். இதான் போதி தர்மர் அந்த டெம்பிள். நேச்சுரலாக உள்ள குடஞ்சு மலையெல்லாம் குடஞ்சி எடுத்து பண்ணியிருக்கோம். இப்படி திரும்பி நில்லுங்க ஃபோட்டோ எடுத்து. நீங்களும் நில்லுங்க சேர்ந்து. புளியான்னு தெரியல. இது ஸ்னேக்கு பார்த்தாலே பயமா இருக்குங்க. வவ்வாலுங்க. டாடி குணா கேவ் போதுங்க. வவ்வால் தொங்குது ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் உள்ள வரையும் போனோம், இன்னும் கீழே வரையும் போனோம். போவா சேஃப்டி தானே வாங்க. ஒன்றும் இல்லைம்மா, ஒன்றும் பயம்லாம் வாங்க போவாங்க. வவ்வால் போகுதுங்க. வவ்வால் புகையில் இருக்கும்லம்மா.
கீழே வரைக்கும் வேணாம், நீங்கள் அன்றைக்கி போனது ரொம்ப டெரராக இருக்கு. கீழே இன்னும் கீழே ஒரு 10 ஒரு இன்னும் ஒரு 2-3 அடுக்கு கீழே போகும். அப்புறம் பயந்துருவா இவ கூப்பிடுவா. அப்புறம் திடீர்னு கீழே போனா டேடி எனக்கு வீடியோ எடுத்து அனுப்பிச்சிருக்காங்க. நான் பார்த்து வவ்வால்லாம் இருக்குல்லம்மா எனக்கு. நீங்கள் சின்ன குழந்தைங்க, நாலு டேடியாக இருந்தால் உள்ள வரைக்கும் என்னை டேடி கையை பிடிச்சி கூப்பிட்டு போயிடுவோம். ஆமாலா நல்லா இருக்கா உள்ள கீழே வரையும் போலாம். அப்ப வா போலாம். கரடு முரடா இருக்குமா இல்லை நல்லா இருக்குமா? போகலாம். வவ்வாலுக்கு என்ன நாங்க பயந்தோம்? சரி போகலாம் வாங்க. பயப்பட வவ்வால் பார்க்கறது பயப்பட மாட்டீங்களா? வாங்க, வவ்வால் தானே, அதெல்லாம் ஒண்ணும் இல்லை. நான் வந்து அதை பார்க்கறதுக்கு ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணி யாராவது வராங்கன்னு பார்ப்போம். வந்தாங்கன்னா அவங்க சரி பண்ணுவோம். என்னம்மா அவங்க நேரத்துக்கு ஒருத்தனை வேணாம் வவ்வால் இல்லைன்னா போயிடலாம். கைடு. அப்ப வாங்க, கைடு தானே டாடி, கைடோட how many இதுன்னு கேக்குறேன். டிக்கெட் மேலே போகும்போது இருந்துச்சு நடுவில் போகும். நடுவில் இந்த பக்கம் இந்த பக்கம் நடுவில் சேர்ந்துக்கலாம். கரெக்டா? நீ நிற்கிறியா? நாங்கள் 3 பேர் போயிட்டு வந்துடுவா. வரியா? வலிக்கிறது கிண்டுறது. இல்ல கைடிங். அது பாட்டியா இல்லைன்னா தாத்தாவா?ไม่ใช่นกข้างขาวเลยแต่நிறைய தங்கிட்டு இருந்துச்சுல, நிறைய தங்கிட்டு இருந்துச்சு. நாங்கள் ரொம்ப எந்த இது இல்லை. இப்போ நம்ம ஒரு முன்னாடி நிறைய இருந்துச்சு. அப்போ பயவால் பயந்து போயிடுமா? அப்படிதானே? ஹிஸ்ட்ரி சொல்லுங்க. மழை பெஞ்சா தண்ணி வரும். ไอ้น้องเข้าไปดูดิสำรวจดูกัน ஒரு மண்ணும் புரியும். சொல்றது ஒன்றும் புரியுது. கண்ணு தெரியும். சவுண்டு ஒன்று விடும். செவத்தில் சவுண்டு பட்டு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். டக்குன்னு இது ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்டில் டக்குன்னுวัดข้างขาวเป็นล้านตัวเลยที่เชื่อมาตอนลงไปก่อนรับพี่แอดด้วยการขายรูปทรงขายเมทาวค่ะถ้ามองในดี நிஜமாகவே இந்த குகைக்குள்ளே போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. இதை பார்த்துட்ருக்க நீங்கள் உங்களுக்கு என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸாக இருக்குதுன்னு சொல்லிட்டு மறக்காமல் எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். நல்லா இருக்கு. இன்னும் தனியாக ஒருத்து தான் தனியாக போகிறதுக்கு தான் பயமாக இருந்துச்சு. அதனால தான் நான் பின்வாங்கி இப்போ எவ்வளோடையும் சேர்ந்து ஒளியும் கொரட்டை முரட்டை இறங்கி போகிற மாதிரி இருக்கு. இதுக்குள்ளேயா? ரெட் ரைட் எல்லாம் போட்டு வச்சிருக்காங்க. இருங்க பின்னாடி வர பயம் இல்லை. இதுக்குள்ள உன்னை தனியாக விட்டு என்ன அள்ளு விட்டுரு. அவ்வளோதான். எல்லாரும் போறனாலதான் என்னங்க இது வேற எம்மா பெருசா இருக்கு. இதுக்கு டைட்டில் குணா கேவ் மஞ்சுமல் பாய்ஸ்னு போடுமா? குணா கேவ் மஞ்சுமல் பாய்ஸ் போடுமா போடுமா. இது தெரியுதா? வேர் லாலா மரத்தோட வேர் தெரியுதா? மரத்தோட வேர் இங்க வரைக்கும் தெரியுதா? எங்க வரைக்கும் வந்திருக்கு பாருங்களேன்.
தாய்லாந்துல படிச்சு வச்சிருக்காங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு போடு จะเป็นหินอยู่แล้วเนี่ย வேற நம்ம பார்த்தது இல்ல அடியில வந்து ไหวเปล่า ஆளை பார்த்தது வேற பார்த்தது இல்ல แหมอายุมากกว่ายังมีไหวอยู่แล้วล่ะน้อง சரிங்க பாப்பா பார்த்து நீ அவளை பார்த்துக்கோ சராபினா சராஃபின் கொஞ்சம் பொறுமையா பதுமையா இங்க வவ்வால் இல்ல பாத்தியா வவ்வால் கூட்டு வந்து பயந்து ஓடிடுவா อย่าไปแงะไปแกะเขาละ ஆனா தனியா வந்து பயப்படுவீங்க வாழ்றதுனால பயம் இல்ல நிஜமாவே தனியா வந்து சூப்பரா இருக்குங்க ஆனா இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு நல்ல อ้าวคู่วะ இன்ட்ரஸ்டிங் நம்ம ஏய் நீங்க காட்டுறப்ப கூட எனக்கு தெரியலங்க பயம் இல்ல சும்மா இல்ல நீங்க எனக்கு அனுப்புனீங்கல்ல அப்பவும் நல்லா இருந்துச்சு நான் ஃபுல்லா பார்த்தேன் อ๋อถ้ำนี้เป็นถ้ำสงครามโลกครั้งที่2ซ่อนปืนเอาไว้ในถ้ำนี้ ஓ மழை கொஞ்சம் மழை இல்ல நோ ஒரு போட்டாமா ஒரு போட்டா வா 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 இல்ல நான் அப்படியே மெதுவா மெதுவா இருங்க பார்த்து சராபினா நீ தான் ஹீல்ஸ் போட்டு வந்திருக்க இங்க வந்து உங்களுக்கு வரல நினைச்சு சார் வேஸ்ட் สงครามโลกครั้งที่2ซ่อนปืน நீ இதெல்லாம் கேவ பார்த்ததே இல்ல நானே இப்பதான் பாக்குறேன் வாழ்க்கையில நானும் பார்த்தது இல்ல ถ้ำที่5ซ่อนยาซ่อนปืน ทำยา ஆல்ரெடி நீங்க வந்திருக்கீங்கல்ல இங்க முன்னா கோயிலுக்குள்ள பார்க்கலாம் சார் என்ன சார் அவ்வளவுதான் இடம் வந்திருக்கு உருவாக்கி இருக்காங்க வா வா டாடி அல்லாஹ் கவன் ஐயா வயசானவங்க வராங்க இந்த மாதிரி வர முடியாது ஏஜ் ஆனவங்க வராங்க ஆள் வைக்க கண்ணி ரெடி எங்க எங்கிட்டு போனாங்க வழி போட்டுருக்காங்க பாரு அம்மா கை பிடிச்சிருக்கா சரி அம்மா பயப்படுவாங்க போஸ்ட் ஃபர்ஸ்ட் போறேன் கையில பிடிச்சிருக்கா அங்கிட்டு போக முடியாது எனக்கு வழி இல்லை ஏன் அங்கிட்டு பார்த்துட்டு இருக்கேன் அங்கிட்டு எப்படி இந்த பார்த்தா மாதிரி கோயில தான் மாட்டிட்டாங்க தண்ணி வெளில வந்தப்ப தாய்லாந்துல வெளில வந்தப்ப என்னாச்சுன்னா இந்த மாதிரி கோயில வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஓகே வெளில வந்துருச்சு உள்ள ஃபுல்லா தண்ணி வெளில வர முடியல கிட்டத்தட்ட ஒரு வாரமா போராடி காப்பாற்ற டாடி மேல வந்து நம்ம கட்டுறது இந்த பக்கம் போகணுமாங்க เฮ้ยเดี๋ยวให้น้องโคนทางนู้นบ้างเดี๋ยวเขาจะมาถูกไหมเป็นของแยก டாடி எப்படி இருக்கு எப்படி இருக்கு சகரே சூப்பரா இருக்கு நல்லா இருக்கு நல்லா மெயின்டெனன்ஸ் பண்றாங்க என்னங்க இல்ல உள்ள நீ போ நீங்க பார்த்து வாங்க நான் மெதுவா தாங்க போறேன் நீங்க பார்த்து வாங்க நானே முன்னாடி அம்மா இது என்ன குழியா இருக்குமா ออกแล้วจ้าออกแล้วเข้ามาเลยจ้า இந்த பக்கம் ஃப்ரீயா இருக்கு பாரு நீ பண்ணிடு என்னங்க ரொம்ப இடிச்சிருச்சா சும்மா ஒரு போஸ் இதுக்குள்ள போலாம் தெரியுமா இதுக்குள்ள அந்த அந்த அதுக்குள்ள வழியே போடல இங்க போயிட்டு கொஞ்சம் தூரத்துல வந்துடலாம் இங்க நில்லு ராஃபின் நாங்க அதுக்குள்ள போறோம் சராபினா ลูกไทยจะมองต่ำค่ะพักขึ้นไปอย่างห้องสุดท้าย அது அப்படியே தான் இல்ல อันนี้ใช่ไหมทางออก சகரே ต้องไปดูบันไดเอ้ยของมาทางออกมานี้ அப்படியே இருந்து வந்துரும்ไม่ออกมาเลย வாங்க வாங்க திஸ் வே கூட்டமா அதனால பயம் இல்ல நாலு மூணு பேர் பயமா இருக்கு நாங்க அதனால தாங்க அங்கேயே நின்னுட்டோம் நம்ம நான் உள்ள வரல ஏன்னா வவ்வால் சுத்திக்கிட்டே இருக்கு நிறைய கூட்டமா ஆள் வந்ததும் வவ்வால்லாம் பறந்து நீயே முன்னாடி போ தலை இடிச்சிடும் ஓகே சார் முன்னாடி போ நான் நடுவுல வரேன் தலை இடிச்சிச்சுன்னா வலிக்கும் எல்லாம் பாறை ஓகே சார் ஓகே சார் நல்லா இடிக்கிறது நல்லா புரிஞ்சுக்கலாம் இடிக்கிறது போ வா சராபினா எப்படி செராஃபின் மெதுவாடா இது ஃபுல்லா ஷார்ப்பா இருக்கு பார்த்து மொல்ல வா கிரிப்பாதாமா இருக்கு வலி வலின்னு இல்லமா கம்பி கேவலமா இருக்கு இந்த இடத்துல கால் வைக்காத வழுக்குது இங்க மேல கொஞ்சம் கால் வை கீழே கால் வைக்காத வழுக்குது போங்க மேல
பொம்பளை தான் கைடு எல்லாம் வலிக்கிறோம் பொம்பளை பிள்ளை தான் கைடு நம்ம ஊரில் வந்து குகைக்குள்ளெல்லாம் வர முடியுமா லேடிஸ் தைரியமா? அது வந்து ஒரு வழியில் இப்படி தான் போகணும். இதான் வழி. முன்னாடி போமா. நான் ஏறி காமிக்கவா? இந்த கோயிலுக்குள்ள உனக்கு கட்டி போமா அந்த கோயில் மஞ்சள் பால் பாய்ச்சி கட்டிட்டு ஏறுமா. பாவம் உங்களால முடியல. குண்டா வந்தா ஏற முடியாது. நம்மளுக்கே மூச்சு வாங்குது. இல்லை ஹிஸ்ட்ரி எஸ்டிடினா வரலாறு தானே இந்த மாதிரி வச்சிருக்காங்க. சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நீங்கள் அன்னைக்கு எடுக்கும்போது மேலே ஏறுறது காட்டவே இல்லை. இல்லை தனியாக பயமாக இருந்துச்சு. நம்மளுக்கு வழி தரலண்ணா. ஆனால் அங்கே வழியெல்லாம் போட்டிருக்காங்க. ஆனால் கூட ஆள் போகும்போது இந்த வவ்வால் சுற்றினால தான் ரொம்ப பயமாச்சு. கையை வாஷ் பண்ணிட்டு போயிரு சார். ஃபுல்லாக அந்த கம்பியெல்லாம் டஸ்ட்டாக இருந்துச்சு. ரெஸ்ட் ரூம் வருதா? கோகோனட் இல்லையே மில்க் ஷேக்கு. ஆரஞ்சு. ஆமாம் கொஞ்சம் லைம் சோடா ஸ்வீட் சோடானா லைம் ஜூஸ் லைம் ஜூஸ்னு சொல்லிடுங்க. சோடா ரொம்ப விருன்னு இழுக்க ஆரம்பிச்சு. தாகமாக இருக்கு. லெமன் குடிப்போம். ஆ என்ன பாப்பா? இல்லை இல்லை சாக்லேட் இல்லை. சாக்லேட் இருக்கு கிடைக்கிற அவனை கூட்டு போய் தரேன். இந்த சாக்லேட் இல்லை பாரு. எங்கேயா பார்த்து அந்த பாட்டில் ஐஸ் இல்லை. ஐஸ் வாட்டர் ஊற்றுறாங்களோ? அது ஐஸ் வாட்டரா நார்மல் வாட்டரா? எப்போ ஐஸை கொட்டி தானே தருவாங்க. எனக்கு தெரிஞ்சு போடும்போது கப்பில் போடும்போது அம்முட்டு ஐஸையும் அள்ளி போடுவாங்க. இந்த இருக்குல்ல ஐஸ் இல்லை. அதான் சொல்லல கப்பு. அன்னைக்கு அந்த அக்கா எடுக்கும்போது என்ன செஞ்சிச்சு செராஃபின்? கப்புல அம்புட்டு ஐஸையும் கப்புல ஐஸை கொட்டிட்டாங்க சார். இதை இப்போ வந்து 4 மணி நேரத்துக்கு வச்சு குடிக்கலாம். ஐஸ் குறையவே கிடையாது. மூடி போட்டு அந்த கவர் இருக்குல்ல செராஃபின், அந்த கவரில் கொடுத்துருவாங்க. நம்ம பிடிச்சிக்கலாம் கீழே விழாது. ஸ்ட்ரா போட்டு கொடுத்துட்டாங்கன்னா இப்போ குடிக்காத செராஃபின், சாப்பிட்டுட்டு குடி. அந்த மேலே இருக்கும்ல அந்த அந்த பையோட இது அழகாக கட் பண்ணியிருக்காங்கல்ல, பண்ணுறாங்க தனியாக. அதை 20 பாத். கொஞ்சம் டேஸ்டி. நல்லா இருக்கா? அப்போ சோறு சாப்பிட்டுட்டு குடிக்கலாம். கொஞ்சம் கொஞ்சம் போல ஆரஞ்சு டேஸ்டாக இருக்கு. ஆனால் கொஞ்சோன்னு குடி. இதில் சாக்லேட்டே இல்லை, ராஸ்பெரி ப்ளூபெரி தான் இருக்கு. இது வந்து ரம்புட்டன். போயிட்டு வந்துட்டு செம்ம பசிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா லெமன் சோறையும் பீஃப் கிரேவியும் வச்சு செம்ம கட்டியாச்சு. லெமன் ரைஸ் வித் பீஃப் கிரேவி. நல்லா இருக்கா? உப்பு சரியா இருக்கா? ஓகே நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு வல்ல ரியர் கவாவே பிரிட்ஜ் இருக்கு. அம்மா என்ன
உனக்கு தெரியுதான் செக் பண்ணுறியா? ஆமாம் அம்மா என்ன இப்போ மேலே போகிறோம். குகையெல்லாம் சுற்றி பார்த்துட்டு நெக்ஸ்ட்டு போன இடம் பார்த்திங்கன்னா ரிவர் ஹவாவே பிரிட்ஜ். அங்கேருந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை மணி நேரம் டிஸ்டன்ஸில் தான் இருக்குது அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னனால சரி ஓகே இந்த ஏரியாவையும் கவர் பண்ணிட்டு போயிடலாம். நம்மளுக்கு கஞ்சனாபுரியில் அந்த போட் ஹவுஸ் பார்த்திங்கன்னா 2 மணிக்கு தான் வந்து ரூம் வந்து எடுத்திருந்தோம். இப்போ மணி 12 தான் ஆகுது. இப்போ அங்கே போனாலும் வந்து பார்த்திங்கன்னா ரிசப்ஷன்லேயே வந்து உட்காந்தே இருக்கணும் அப்படின்னு சொன்னனால இடையில ஒரு இடத்த கவர் பண்ணிட்டு போயிடலான்ட்டு இந்த பிரிட்ஜுக்கு வந்து வந்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 1 hour ஆகும் இதை சுற்றி பார்க்குறதுக்கு. அப்போ 1 மணிக்கு வந்து கார் எடுத்தோம்னா 2 மணிக்கு ஹோட்டலுக்கு போயிட்டு ரீச் ஆயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பியாச்சு. இந்த பாலம் எப்படி இருக்கும் பார்த்திங்கன்னா ரயில்வே பாலம். நம்ம ஊரில் ராமேஸ்வர ரயில் பாலம் இருக்குது பார்த்திங்களா, அதே மாதிரி தான் இருக்கும். ரயில் வந்து இந்த பக்கம் போகும், மெதுவாக போகும். ஒரு 5 மணிக்கு பார்த்திங்கன்னா இங்கே வெயில் தாழ்ந்துருச்சுன்னா செம்ம கூட்டமாக இருக்கும். ஆனால் 5 மணிக்கு மேலே அங்கே போக முடியாது, ரொம்ப லேட்டாகிடும். ஏன்னா 2 மணிக்கு ரூம் எடுத்துருக்கனால 5 மணிக்கு அங்கே போக முடியாது. ஸோ இப்போவே கவர் பண்ணிட்டு போயிடலான்னு வந்துட்டோம். கொஞ்சம் வெயிலாக தான் இருந்துச்சு, ரொம்ப இல்லை. அப்படியே பார்த்துட்டே அப்படியே போயிட்டு இருந்தோம். இந்த சிப்பி, இந்த சங்கு, அந்த மாதிரி இதிலெல்லாம் முத்துலலாம் செஞ்ச இதெல்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப அழகாக இருந்துச்சு. பாசி, அப்புறம் இயரிங்ஸு, கழுத்தில் மாட்டுறது, இந்த மாதிரிலாம் அழகாக வச்சுருந்தாங்க. பார்த்திங்களா இளநீ இருக்குது. இப்போ தான்ப்பா ஒரு ஒளி வருது. மித்ததெல்லாம் ஜூஸாக குடிச்சிட்டு போயிட்டு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு தாகமாக எடுக்கும், அப்போ வந்து இளநீ குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பி நடந்து போய்கிட்டு இருந்தோம். இந்த ஸ்டார்ட் ஆகிடுச்சு பாருங்கள் ரயில்வே ட்ராக்கு. இங்கேருந்து சுற்றி முற்றி ஃபுல்லாக கடைகள் வச்சுருந்தாங்க. இப்போவும் வந்து நிறைய டூரிஸ்ட்கள் எல்லாம் வந்துட்டு போயிட்டு தான் இருந்தாங்க. விசிட்டர்ஸ் எல்லாமே பார்த்துக்கிட்டு தான் இருந்தாங்க. இதுக்கு வந்து டிக்கெட்லாம் கிடையாது, இது ஓப்பன் டிக்கெட் தான், ஃப்ரீ தான். அப்படியே போய் பார்க்கலாம். பார்த்திங்களா அதே மாதிரி தான் ரயில்வே. இந்த பக்கம் ரயில் வருமா, இப்போ வராது, வந்தால் வந்து வார்னிங் கொடுப்பாங்க, சொல்வதாக சொல்லியிருக்காங்க. ஆனால் அங்கே வந்து போர்டில் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஜிலேபியை பிச்சு போட்ட மாதிரி எழுத்துக்கள் இருந்துச்சு, அதனால் ஒன்றுமே புரியல. சுற்றி கவர் பண்ணுறேன் பாருங்கள், ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு ரிவர் ஓடிச்சுன்னா அந்த ரிவருக்கு நடுவில் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட்டு கட்டி வச்சிடுறாங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டோடைய இந்த இயற்கை அழகை அப்படியே ரசிச்சுட்டே பார்க்குற மாதிரி. ஆறு வந்து பார்த்திங்கன்னா வேகமாக ஓடுதுங்க. அப்படியே ட்ராக் பாலத்தில் அப்படியே நடந்துக்கிட்டே பார்த்திங்கன்னா அங்கங்கே வந்து செல்ஃபி எடுக்கிறதுக்கு இடம், நிற்கிறதுக்கு இடம் போட்டிருக்காங்க. ரயில்வே இந்த பாலத்தில் வந்து பார்த்திங்கன்னா ரயில் வந்தால் கூட இப்படி ஓரமாக வந்து நின்றுக்கலாமா, ரொம்ப ரொம்ப மெதுவாக தான் போகுமா ரயில். அதெல்லாம் வந்து 5 மணிக்கு மேலே பார்க்கலாம் அப்படின்னாங்க. ஸோ டைம் இல்லை, அதுக்கு முன்னாடியே நாங்கள் வந்துட்டோம். பார்த்திங்களா இந்த வியூ வந்து ரொம்ப அழகாக இருந்துச்சு. இங்கே நடுவில் வந்த பிறகு பார்த்திங்கன்னா நல்ல காற்று அடிச்சிச்சு. இது சூப்பரான ஒரு வியூ சீனுங்க. இந்த வியூ பாயிண்ட் வந்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு. நம்ம ஊர்லலாம் அந்த ட்ராக் மேலே நடந்து போவாங்கள்ல, அந்த மாதிரி என் பொண்ணு பாருங்கள் நடந்து போய்கிட்டு இருக்கு. சாதாரணமாக ஸ்பீட் போட்லேயும் போகிறாங்க, இந்த மாதிரி நின்றுட்டு போகிறாங்க பார்த்திங்களா. இந்த போட்லேயும் வந்து இங்கே சாதாரணமாக போகிறாங்க. இவங்களுக்கு அப்படியே வந்து இந்த போட்டில் வந்து பார்த்திங்கன்னா போய் வந்து பழக்கம் ஆயிடுச்சு போல். இங்கேருந்து பார்க்குறதுக்கு, வீடியோவில் பார்க்குறதுக்கு மெதுவாக போகிற மாதிரி தெரியுது. ஆனால் நான் அங்கேருந்து பார்க்கும்போது பார்த்திங்கன்னா பாலத்துலேருந்து பார்க்கும்போது வேகமாக ஆறு ஓடிச்சு. சரின்ட்டு 1 மணி நேரம் பார்த்திங்கன்னா எல்லாம் சுற்றி பார்த்துட்டு வந்துட்டு கொஞ்சம் வெயில் அதிகமாகிடுச்சு. வெயில் 1 மணிக்கிட்ட ஆயிட்டனால சரி காரை எடுத்துகிட்டு நம்ம போட் ஹவுஸ் போகிறதுக்கு சரியாக இருக்கும் அப்படின்னு ஹஸ்பண்ட் சொன்னோட்டோன்னு சரி நம்ம கிளம்பிட்டு இந்த பக்கம் வந்து பார்த்திங்கன்னா அங்கேயே வச்சு பாப்பா வந்து சாக்கோ மில்க் ஷேக் வந்து கேட்டாங்க. ஸோ அதையும் வாங்கிட்டு குடிச்சிட்டே அப்படியே வந்து கார் எடுத்துகிட்டு கிளம்பியாச்சு. 2 பக்கமும் இயற்கையான அழகை ரசிச்சுட்டே அப்படியே வந்து கிளம்பிட்டோம். இதுக்கப்புறமா போட் ஹவுஸ் போன வீடியோலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் போஸ்ட் பண்ணுறேன். மிஸ் பண்ணாமல் எல்லா வீடியோவும் பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களுடைய கருத்துக்களை எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். மேலும் தாய்லாந்தில் நாங்கள் சுற்றி பார்த்த நிறைய வீடியோஸோடைய லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், அதையும் போய் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.